everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நாம இப்போ ஒன் டே ட்ரிப் கோயம்புத்தூர் கிளம்பியாச்சு. பொள்ளாச்சி தாண்டி போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மாசாணி அம்மன் கோயில் போறோம், தென் வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் போறோம், தென் எங்கெல்லாம் போலாம் அப்படின்றத போக நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கூட யாரெல்லாம் இருக்கானா, பாப்பு இருக்காங்க, சிண்டு இருக்காங்க, தென் வந்து மௌசி குட்டி இருக்காங்க. ஹாய். சொல்லுங்க இது யாருன்னு? இது வந்து இட்ஸ் மை ஹஸ்பண்ட். கோயம்புத்தூர்ல இருந்து மாசாணி அம்மன் கோயில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம மாசாணி அம்மன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போறோம். நம்ம ஆல்ரெடி மாசாணி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கோம், வீடியோலாம் போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். தென் வந்து நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் வின்னர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம். அங்கே வந்து தண்ணி இருக்கா என்னன்னு தெரியல, பட் வந்து போய் பார்ப்போம். இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து பயங்கரமாக ஹாட்டாக இருக்குது, அதனால நிறைய இடத்துல தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போவுமே செம்ம வெயிலாக தான் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம். எந்த ஃபால்ஸ்லையுமே பெருசாக தண்ணி இல்லை. ஸோ இங்கே போய் பார்க்கலாம் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தண்ணி இருக்கா இல்லையா சொல்லி. இங்க பாருங்க, சிண்டு மட்டும் வேற காலத்துல கிரேஸ் பிளாக் பிளாக் அப்படியே மாத்தி போட்டுருக்காங்க. கீழே கிரேஸ் மேல பிளாக் போட்டுருக்காங்க. சிண்டு மட்டும் லைட் ப்ளூ yellow. இவங்க மூணு பேரும் சேம் கலர்ல பாப்பா. உங்க பின்னாடி ஒரு டீ இருக்கா, கிரே கலர் கீழ பிளாக். இவங்களும் கிரே கலர் கீழ பிளாக். நானும் கிரே கலர் கீழ பிளாக். நான் வந்து மேல பிளாக் கீழ கிரே கலர். சிண்டோ சிந்திய வெண்மணி சித்தியில் முத்தாச்சு என் புனிமா என்னில் என் மனம் பித்தாச்சு என் கண்ணம்மா. என்ன பாட்டு பாடணும்? இப்போ வந்து நம்ம கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கார் பார்க் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. நல்ல பெரிய கார் பார்க்கிங்காகவே இருக்கும். நம்ம இங்கே எங்கேயுமே காரை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ வந்து கார் பார்க்கிங்கில் போட்டுட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ கார் பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நிறைய மாலை, தேங்காய் பழம் எல்லாமே இங்கே வந்து கடைங்கெல்லாம் நிறைய இருக்கும். தென் வந்து இங்கே வந்து வத்தல், உப்பு எல்லாமே காணிக்கையாக கூட போடுவாங்க. ஸோ அதுவுமே அங்கே இருக்கும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஃபன் ஆக்டிவிட்டி அங்கே ஒன்று இருந்தது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த கேம் வந்து நான் புதுசாக அங்கே தான் பார்த்தேன். ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவுட் ஆயாச்சு. தென் வந்து ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணாங்க. தென் வந்து மௌஷிக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. மாசாணி அம்மன் கோயிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. செம கூட்டம். ஸோ வந்து கோயில் உள்ளெல்லாம் போக முடியல, வெளியில் நின்றுட்டு அப்படி கிளம்பியாச்சு. அங்கே கொஞ்சம் கம்மங்கூழ் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலியார் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு வின்னர் ஃபால்ஸ் தான். நம்ம அது வின்னர் ஃபால்ஸை கிராஸ் பண்ணி வரோம். சுத்தமாக தண்ணி இல்லை. நான் அதை கேப்சர் பண்ணால் நான் நல்லா கேப்சர் ஆகலை. சுத்தமாக தண்ணி எடுத்து வைக்க மறந்துட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். என்ன வாங்கியிருக்கீங்க? என்ன வச்சிருக்க கையில்?
இது என்னது? காலையில் தீபம் ஒன்று. பபிள்ஸ் எனக்கு பிடிக்குமா? அப்படியே. எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? கார்ல போறோமா? இது யாரு காரு? அம்மா இது யாரு கார்? மாமா மாமா காரமா? பாப்பா வந்து பின்னாடி தூங்குறா. பாப்பு தூக்கமா வருது. பாப்பு ஏதாவது ஒரு விடுகதை சொல்லி இந்த இதுல விடுகதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விடுகதை. இப்போ வந்து மௌஷிக்கு வந்து விடுகதை கேட்க போறோம் அவங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் விடுகதை. ஒரு ஸ்டார் வெளிய ஃபுல்லா சுத்திட்டே இருப்பான். ஆனா வீட்டுக்கு வர மாட்டான். அமைதியா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சேர்லயே உட்கார்ந்திருப்பான். அவன் யார்? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. Thank you. சூப்பர். இப்போ வந்து நம்ம திருமூர்த்தி ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். கோயில் தான் ஃபஸ்ட்டு வரும், தென் பின்னாடி தான் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வரும்போது சரியான வெயில், ரொம்ப வெயில், எங்களால் தாங்கவே முடியல, எல்லாம் செம்ம டயர்டாயிட்டோம். வெளியே அப்படி போய் அப்படியே மேலே ஏறி போகும் ஃபால்ஸ். எல்லாருமே குளிக்கிற பிளானில் வந்திருந்தாங்க. பட் அங்கே போய் பார்த்தா நல்லா டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். சுத்தமாக தண்ணி கிடையாது, ரொம்ப வறண்டு போய் இருந்தது. தண்ணி கொஞ்சமாவது இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். கோயிலுக்கு பின்னாடி கூட தண்ணி இல்லை. ஸோ ஃபால்ஸ்லேயும் சுத்தமாக தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ ஆக்சுவலி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. இப்போ கோயம்புத்தூரில் நல்ல மழை. இந்த ஃபால்ஸில் இப்போ நல்ல தண்ணி வருதுன்னு சொல்லி நான் வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ வந்து இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 10 டேஸ் 15 டேஸ் முன்னாடி எடுத்த வீடியோ. ஸோ வந்து தண்ணி இல்லாமல் இருந்தது. அப்போ தான் நாங்கள் போயிருந்தோம். இப்போது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இந்த கோயில் உள்ளேருந்துலாம் தண்ணி போகிற மாதிரிலாம் நான் வீடியோஸ் பார்த்தேன். அவ்வளோ மழை பெஞ்சு இதில் வந்து அவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லி நான் வீடியோஸ் பார்த்தேன். வந்து திருமூர்த்தி ஃபால்ஸில் வந்து நிறைய மங்கீஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்கள் இவ்வளோ திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது நம்ம கையிலேருந்து வாங்கிட்டு போயிடும். ஸோ வந்து நீங்கள் குட்டீஸ் கூட போகிறீங்கன்னா கொஞ்சம் வந்து கவனமாக வந்து குட்டீஸை வந்து பார்த்துக்கோங்க. தென் அங்கேருந்து கிளம்பிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். நாங்கள் லன்ச் எல்லாமே 3 ஃபேமிலி போயிருந்தோம். ஸோ வந்து அவங்கவுங்க வந்து லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். நான் வந்து புளியோதரையும் துவையலும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். மற்றவங்க வந்து லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், தென் வந்து வெஜிடபிள் பிரியாணி, மாங்காய் ஊறுகாய் இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அங்கே டேமில் வந்து எல்லோரும் குளிக்க போயிருந்தாங்க. இங்கே எல்லோரும் குளிக்க போயிட்டாங்க. எங்கள் அத்தைக்கு வந்து ஒரு மாதிரி வருதான், கிறங்கி போயிட்டாங்க. அதான் இங்கே உட்காந்துருக்கோம் காவலுக்கு. செம வெயில் அடிக்குது கைஸ். தெரியாது, யாரும் வெளியில் வராதீங்க. வெளியில் வந்தீங்கன்னா மயக்கமாக வருது, கிறுக்கிறுன்னு வருது. நீ குளிக்க போலையா பாப்போ? நீங்கள் குளிக்காதப்போ நான் எப்படியத்தான் குளிப்பேன்? உங்களை விட்டு நான் குளிப்பேன். நான் சிவா குளிக்க போ. போவாங்க. ஐயோ காலை எது மேலே வச்சுருக்கா பாருங்க, செப்பெல்லாம் வச்சு. என்னை பார்த்தா எப்படி இருக்கு? இன்னைக்கு தண்ணியே கொஞ்சம் தான் இருக்குது. அங்கே போய் எல்லாம் குளிக்க. பேக் கேமராவில் காட்டுங்க தண்ணியை. தண்ணி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். அவங்க அன்னைக்கு அப்பா எங்களை தர்றாங்க. இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற இடத்துல தான் நம்ம உட்காந்துருக்கோமே. இப்போ நம்ம உட்காந்துருக்க இடத்துலையும் ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குமா? ஆனால் இப்போ இத்தனை கொண்டு தான் கிடக்கு. அப்பா எல்லாரும் இங்கே குளிச்சிட்டு இருக்காங்க. பட் எங்கள் கூட வந்தவங்க மட்டும் அங்கே போய் அங்கே ஆப்போசிட்டில் போய் குளிக்க போயிருக்காங்க. எதுக்கு அங்கே போய் தனியாக குளிக்கிறாங்கன்னு தெரியல. அதான் இங்கே இருக்காங்களா, இருக்காங்களா, இங்கே தெரியுறாங்களா, அங்கே போய் குளிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கொஞ்சம் உருவம் தெரியுதா பிளாக் கலர்ல? எதுக்கு அங்கே போய் குளிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாரும் இங்கே தான் குளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் அங்கே போய் குளிக்க போயிருக்காங்க. மாமா வெளியே நிக்காங்க. மாமா வெளியில நிக்காங்க. அன்றைக்கி வந்து நான் செம்ம டயர்டு, ரொம்ப ட்ரைன் அவுட் ஆகிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் ஏதாவது வெளியில் போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். என்ன சாப்பிட போறீங்க? ஜூஸா?
ஐஸ்கிரீம் அஷ்மிதமா எத்தனை வேணும் ஐஸ்கிரீம்? 2 வேணுமா? யாருக்கெல்லாம் வேணும்? யாரெல்லாம் சாப்பிட போறீங்க? அஷ்ஷி மௌஷி அண்ட் and அம்மா அம்மா மாமாவா மாமா பாப்பா அப்பா அப்பா எல்லாம் சாப்பிட போறோம். அம்மா ஓகேம்மா. ஓகே ஓகே ஓகே